असमस्तनन्य 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 इत्युक्ते असमस्तनन्यः केन सह अन्वयः क्रियया सह अन्वयः तर्हि ब्राह्मणपदार्थेन सह तस्य न अन्वयः तर्हि सामर्थ्यं नास्ति परस्परव्यपेक्षां सामर्थ्यमेके सामर्थ्यं नाम किम् इत्युक्ते परस्परव्यपेक्षा कथं परस्परव्यपेक्षा ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ஆகாங்ஷா இருக்கணும் புரிஞ்சுதா ஒன்று மட்டும் விரும்பி இன்னொன்று விரும்பலனா பிரயோஜனம் இல்லை அது மாதிரி तादृश सामर्थ्य सत्येव समासः तर्हि नन्यर्थस्य क्रिया एव अन्वयः इत्युक्ते सुबन्तेन सह यदि न अन्वयः तदानीं सामर्थ्यभावात् किं न स्यात् समासः न स्यात् असमस्तनन्य समास अयोग्यः प्रसज्य प्रतिषेधीयः नन्य इत्यर्थः उत्तरपदार्थ अन्वयेपि समास विकल्पेन पक्षे असमस्तत्वात् यथाश्रुत ग्रहण अयोगात् तस्य नन्यः समासः तावत् विकल्पः समासः विकल्पः राज्ञः पुरुषः इत्यपि वक्तुं शक्यते राजपुरुषः इत्यपि वक्तुं शक्यते तद्वत् न ब्राह्मणः इत्यपि वक्तुं शक्यते अब्राह्मणः इत्यपि वक्तुं शक्यते तत्र असमस्तनन्यः क्रियायामेव अन्वयः इति वक्तव्यं यदि एवं न उच्यते तदानीं नन्यर्थस्य कदाचित् ब्राह्मणपदार्थेनापि अन्वयः स्यात् अन्वयः अस्तु नाम வரட்டமே அப்படின்னு கேட்டால் அப்போ நீ இஷ்டப்படுற அர்த்தம் கிடைக்காது உனக்கு என்ன அர்த்தம் வேணும் ब्राह्मणः न गच्छेत् போது गमनक्रियायाः निषेधरूपः अर्थः इष्टः तथा अर्थः कदा सिद्ध्यति इत्युक्ते नन्यर्थस्य क्रियायाम् अन्वये नन्यर्थस्य क्रियायाम् अन्वये एव तादृशः अर्थः सिद्ध्यति तर्हि असमस्तनन्यः தனியா இருக்கக்கூடிய நன்யக்கு எங்க அன்வயம் கிரியையில தான் அன்வயம் அப்படின்னா கிரியை தேவை மறுபடியும் பாரு असमस्तनन्य समास अयोग्यः समास अयोग्यः नाम कः प्रसज्य प्रतिषेधीयः एवञ्च किमायातं प्रसज्य प्रतिषेधीयமான நன்யக்கு சமாசம் கிடையாது பிரசஜ்ய பிரதிஷேதியமான நன்கு எதோட அன்வயம் கிரியையோட தான் அன்வயம் சின்ன சின்ன விஷயங்கள் வேற வேற சப்தங்களை போட்டு சொல்லும்போது இது வேற அது வேற புரியாம கூட இருக்கலாம் நம்ம பதவதார்த்தங்கள் பதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் தனித்தனியா ஒரு தடவை புரிஞ்சுக்கணும் அப்புறமா சேர்த்து வச்சு ஒரு தடவை புரிக்கணும் அப்பதான் நமக்கு கரெக்டான வியூ கிடைக்கும் உத்தர பதார்த்தம் அன்வயேபி சமாச விகல்பேன உத்தர பதார்த்தம்னு எதை வாங்கிக்கோ திங்கனுடைய அர்த்தம் அதோட கூட அன்வயம் இருந்தாலும் கூட சமாச விகல்பேன பக்ஷே அசமஸ்தத்வாத் ஒரு பட்சத்துல அசமஸ்தம் எப்ப ந பிராமணஹன்ற ந பிராமணஹன் போது உங்க உத்தரபதம் எதை வச்சுக்கோ பிராமணத்தை வச்சுக்கோ அப்ப பிராமண பதார்த்தத்தோடு கூட நன்யக்கு அன்வயம் உண்டு உண்டுன்ற பட்சத்துல கூட சமாசம் இல்லாம இருக்கலாம் புரியுதா நன்யர்த்தத்துக்கு பிராமண பதார்த்தத்தோட அன்வயம் உண்டு ஆனா சமாசம் சொல்லலாம் சொல்லாமலேயும் இருக்கலாம் அப்ப சமாசம் சொல்லாத பட்சத்துல ந பிராமணஹன் இருக்கும் பொழுது அதுக்கு கிரியோட கூட அன்வயம் கிடையாது இல்லையா ஆனா அது என்னவா இருக்கு அசமஸ்தனன்யா இருக்கு அப்ப நீ இஷ்டப்பட்ட அர்த்தம் கிடைக்காது நீ இஷ்டப்பட்ட அர்த்தம் என்னது பிராமணன் போக கூடாதுன்னு அர்த்தம் அந்த அர்த்தம் கிடைக்காது அதாவது சுருக்குமா சொன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா அசமஸ்தனன்ய கிரியோட தாண்டா அன்வயம் அது வச்சுக்கோ சமாசம் விகல்பமா இருந்தாலும் கூட ந பிராமணஹா அப்ராஹ்மணஹா அப்படின்னு ராஜ்ஞா புருஷா ராஜபுருஷா அப்படின்னு சமாச விகல்பம் வர்ற மாதிரி ந பிராமணஹா அப்ராஹ்மணஹா அப்படின்னு சமாச விகல்பம் வரலாம் ஆனா அதை நாம ஏத்துக்கிறது நாம அசமஸ்தமான அன்யம் இருந்தா அதுக்கு எங்க அன்வயம் கிரியையில தான் அன்வயம்னு வச்சுட்டோம் அப்ப ஏவம்சா உனக்கு என்னைக்காவது ஒரு தடவை நன்யனுடைய அர்த்தம் பிராமணன்ட்ட அன்வயம்னு நீ இஷ்டம்னு சொன்னா அப்ப நீ என்ன பண்ணி ஆகணும் அதான் விஷயம் நீங்க தனியா வச்சிருந்தா அது கொத்தின்னு போயிடுன்ற மாதிரி சமாசம் அசமஸ்தமாக நன்கு இருந்ததுன்னா அது எங்க அன்வயிச்சிரும் அப்ப நீ அதாவது நீ இஷ்டப்பட்ட அர்த்தம் வந்து உனக்கு கிடைக்காது இந்த பட்சத்திலையும் சரி அந்த பட்சத்திலையும் சரி புரியுதா அசமஸ்தமா இருந்ததுன்னு சொன்னா அது கிரியையில அன்வயிச்சிடுதுன்னு சொன்னா நீ பிராமணனோட அன்வயிக்கணும்ன்ற ஆசைப்படுற அர்த்தம் உனக்கு சித்திக்காது இப்ப பிராமணனோட அன்வயமாகணும்ன்ற அந்த அர்த்தம் இஷ்டம்னு சொன்னா சமாசம் பண்ணிடு
அசமஸ்தத்வாத் யதாஸ்ருதகிரஹண அயோகாத். ததனந்தரம் நச்ச அசமஸ்தனன்யः கிரியான்வயே மானாபாவஹான்னார். அசமஸ்தமானிய நன்ய கிரியில தான் எப்படி சொல்லணும் சொல்லு. நன்ய எப்படி சொல்லணும் சொல்லு, நீ சொல்டா. நன்ய சொல்டா. சில பேர் நங்குன்னு வா. நங்கு சொல். நங்குனா நங்கும் கிடையாது, நுங்கும் கிடையாது. நுங்கு மாதிரி நங்குன்னு வா. நங்கு இல்ல, நங்கும் கிடையாது. நன்ய காச்ச ஜாச்சா நன்கு அந்த அசமஸ்தனன்யா அசமஸ்தமான கிரியையில தான் அன்வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லைன்னு கேட்டான். அசமஸ்தனன்யா கிரியான்வயே மானாபாவஹா. மானாபாவஹான்னு கேட்டா ந பிரமாணம் இல்லைன்னு சொல்லாது உண்டு. ந த்வம் பச்சசி ந யுவாம் பச்சதஹ சைத்ரஹ ந பச்சதி घटो न जायते इत्यादि क्रियायाः एव निषेध प्रतीतेः. நான் சொன்ன மாதிரி ந பிராமணः அப்ராமணः சொல்றது பதில் ந பிராமணः கச்சதின்னு சொன்னாலும் அப்ராமணः கச்சதின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தானே. அர்த்தம் என்ன நினைக்கிறான், ந பிராமணஹான்னு அசமஸ்தமாக பிரயோகம் பண்ணாலும் கூட நன்யர்த்தத்துக்கு எங்க அன்வயம், பிராமண பதார்த்தத்துல தான் அன்வயம். அப்படி வரக்கூடாதா, கிரியையில தான் அன்வயம்னு என்ன எழுதி வச்சிருக்கா சட்டம் அப்படின்னு கேட்டான். பிரதீதி தாண்டா பிரமாணம்னா. அப்ராமணா கச்சதின்ற அந்த அர்த்தம் ந பிராமணா கச்சதியில வராது. பிராமணா நகச்சதின்னு சொல்லிட்டு கிரியையில தான் அந்த நயர்த்தம் அன்வய பிரதீதி இருக்கு. பிரதீதி தான் பிரமாணம்னா, நமக்கு வரக்கூடிய போதம் தான் பிரமாணம். நத்வம் பச்சசின்றான். நான் துவமுக்கு பக்கத்தில் தான் இருக்கு, ஆனா அதுக்கு எங்க அன்வயம், பச்சசியோல அன்வயம். ந யுவாம் பச்சதா அவ அதுக்கிட்டே பிரயோகம் பண்றான். அந்த எழுதுறவெல்லாம் எவ்வளோ எழுதும்போது துவம் ந பச்சசியும் கூட எழுதலாம் இல்லையா, யுவாம் ந பச்சதா கூட எழுதலாம். ஆனா அவன் என்ன பண்ணா, முன்னாடி இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலேயே உனக்கு அன்வயமாகும்னு நினைச்சிக்காதரா. சில பேர் பக்கத்துல இருப்பான், ஆனா எதிர் கிளாஸ்ல இருக்கவன்ட்டா இவனுக்கு பிரீதி இருக்கும், நம்ம கிளாஸ்ல இருக்கவன்ட்டா இவன் மண்ட மாட்டான். அது மாதிரி சில பேர் இருப்பான். அதுக்கு ஒரு உதாரணம், ந துவம் பச்சசி ந யுவாம் பச்சதா சைத்ரோ ந பச்சத்தின்னு அதையும் ஒண்ணு காமிச்சார். ந சைத்ரோ பச்சத்தின்னு இல்ல, அது என்னது சைத்ரோ ந பச்சதி घटो न जायते इत्यादौ क्रियायाः एव निषेध प्रतीतेः. अतएव विद्यमानेपि घटे तादृश प्रयोगः अन्नार. विद्यमानेपि घटे घटो न जायते तथा च घटो नास्ति इत्यत्रापि अस्तित्व अभावः एव बोध्यते. न हि घटः न जायते नास्ति इति, न हि घटः न जायते नास्ति इत्यनयोः धात्वर्थ भेदान्तरेण अस्ति विशेषः. तथा च भूतले न घटः इत्यत्रापि अस्ति इत्यध्याहार्यं प्रकारता संबंधेन नन्यर्थ विशेष्यक बोधे धातुजन्य भावनोपस्थितेः हेतुत्वस्य क्लिप्तत्वात् शेषं नन्यर्थ निर्णये निरूप्यते वक्ष्यते वा. नन्यर्थ निर्णय निरूपणे वा, नन्यर्थ निरूपणे वर्णो इल्ल निर्णय यदा वर्णो, नन्यर्थ निर्णये अथवा नन्यर्थ निरूपणे वक्ष्यते. इप विद्यमानेपि घटे घटः विद्यते तत्र घटः न जायते इति प्रयोगः. அதாவது ஏற்கனவே கட்டம் இருக்கிறதுனால கட்டம் இப்ப உண்டாகிறதுன்றது இல்ல, அது சொல்றான். இப்ப எதிர்க்கே கடம் இருக்கு, குடம் உண்டாயின்னு இருக்கா அப்படின்னு கேக்குறான். இல்ல குடம் உண்டாகல அப்படின்னா என்னடானா குடம் உண்டாயிடுத்துன்றான். சரியா, இப்படி ஒரு பிரயோகம் இஷ்டமா இல்லையா? சரி, இங்க பாரு, असमस्त नन्यः यदि सुबन्तेनैव सम्बन्धः, असमस्त नन्यः यदि सुबन्तेनैव सम्बन्धः तर्हि घटो न जायते इत्यत्र पुरतः घटः विद्यते, तत्र घटः न जायते इति प्रयोगः इष्टः. तत्र नन्यर्थस्य यदि घटेन अन्वयः तर्हि कः अर्थः, घटभिन्नः जायते इत्यर्थः. परंतु घटभिन्नः यः कोऽपि तत्र जायते,
घटः तावत् विद्यमानः एव, विद्यमाने एव तादृश घटे विद्यमाने एव, अर्थात् घटः विद्यमानः एव अस्ति, तत्रापि विद्यमाने एव घटे घटो न जायते इति प्रयोगः इष्टः। अत एव इत्युक्ते कः अर्थः? नञर्थस्य तत्र कस्य निषेधः क्रियते इत्युक्ते घटस्य अभावः न निषिध्यते, अघटः इत्युक्ते घट अभावः, घटाभावः जायते, घटस्य अभावः न निषिध्यते, अपि तु तत्र क्रियायाः एव निषेधः क्रियते இல்லையா? அசமஸ்தனன்யக்கு சுபந்தமாகி அதோட தான் அன்வயம் சொன்னா, கட்டம் இருக்கும்போது அகடஹன் ந கடஹன்னு சொல்றதே தப்பாயிடும். ஏன்னா கட்டம் இருக்கா, ஆனா இந்த பிரயோகம் எப்ப ரைட்டா இருக்குன்னு சொன்னா நன்யர்த்தம் கிரியோட ஏவஞ்ச கிரியா ஏவ நிஷித்தியதே என்றார். அதையேவ வித்யமானேபி घटे तादृश प्रयोगः तथा च घटो नास्ति इत्यत्रापि अस्तित्व अभावः एव बोध्यते. घटः नास्ति அப்படின்னா घटः नास्ति न घटकर्तृकமான அஸ்தின்ற அஸ்தித்வம், घटकर्तृक सत्तानुकूल व्यापार अभावः, घटकर्तृक सत्तानुकूल व्यापार अभावः தான் அங்க போத்தியதே. இங்க நிஷேதம் வியாபாரத்துக்கு தான் வருது, சர்வதா घटத்தினுடைய அபாவத்தை சொல்லல. ஏன்னா घटो नास्ति புத்தியில घटம் இருக்குல்ல, அதான் சொல்ல போறாரு பின்னாடி. பௌத்தமா ஒரு घटம் இருக்கு, என்ன சிரிக்கிற, பஹிஹி அது இல்லைன்னு சொல்றாங்க, என்ன சிரிக்கிறாங்க. घटो तथा च घटो नास्ति इत्यत्रापि अस्तित्व अभावः एव बोध्यते, नहि घटो जायते घटो नास्ति इत्यनयोः धात्वर्थ भेदान्तरेण अस्ति विशेषः. तथा च भूतले न घटः इत्यत्रापि अस्ति इत्यध्याहार्यम्. प्रकारता संबंधेन नन्यर्थ विशेष्यक बोधे धातुजन्य भावनोपस्थितेः, धातु प्रकारता संबंधेन धातुजन्य भावनोपस्थितेः हेतुत्वं नन्यर्थ विशेष्यक बोधे, नन्यर्थ विशेष्यक बोधे प्रकारता संबंधेन धातुजन्य भावनोपस्थितिः हेतुः. அது சொல்ல போறோம் நான். வக்ஷமானத்வாத் கிளிப்தத்வாத் வக்ஷமானத்வாத். இங்க பாரு, ரெண்டு பதம் இருக்கு, ரெண்டு பதத்துக்கும் ரெண்டு அர்த்தம் இருக்க போகுது. ரெண்டு பதம்னா ரெண்டு பதார்த்தம் இருக்கணும் இல்லையா? அப்ப ரெண்டு பதத்தை அவன் பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த ரெண்டு பதார்த்த விஷயகமான போதம் ஒரு மூணு விஷயம்டாங்க. ஒன்னு பதம் ஒண்ணு, ஒன்னு பதார்த்தம் ஒண்ணு, தத் விஷயகமான ஒரு போதம் ஒண்ணு. இதெல்லாம் நடக்கிறது. நான் பேச பேச உனக்கு எல்லாம் கிடுக்கிட்டு நடந்துட்டே இருக்கா. வாயிலையும் சப்தம் வருது, உனக்கு போதம் வருது, அந்த போதத்துல இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் என்னவாயிடுது, விஷயமா ஆயிட்டே இருக்க, நீ கேட்டுட்டே இருக்கோம் அது இல்லையா? ஆனா பேசும்போது ஆஹா ஓஹன்னு பெருசா பேசுறோம், நடக்கும்போது ஈஸியா நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. அப்படிதான் இருக்கும் என்னைக்குமே. நிரூபணம் பண்றது பிரதிபாதனம் பண்றது பெருசா இருக்கும், நடக்கிறது சீக்கிரம் நடந்துடும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் நடந்துடும். நீ கதை கட்டும் போது பெருசா கதை கட்டலாம், அவ்வளவுதான். இப்ப நன்யருக்கு ந பவதி, நன்யுடைய அர்த்தம் என்ன, அபாவம். பவதிக்கு அர்த்தம் என்ன, சத்தானுகூலம் வியாபாரம், வியாபாரம்னு வச்சுக்கோ, வியாபாரம். இப்ப இந்த ரெண்டும் இப்ப நன்யர்த்தமானது தாத்வர்த்தத்துல கிரியையில அன்வயிக்கும்னு சொல்லிட்டியா? அன்வயம்னா என்ன அர்த்தம், ஒரு பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தோட சம்பந்தப்படுறது, நம்பர் ஒன். அடுத்த ஸ்டெப், ஒரு பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தோட சம்பந்தப்படாது, படவே படாது. சம்பந்தப்படுற மாதிரி நீ வாங்கிக்கிறடா, அவ்வளவுதான்டா. அது அவளுக்குள்ள என்ன, நீ அதாவது சம்பந்தப்படாதுன்னு இல்ல, நாம வாங்கிக்கிறோம். சம்பந்தப்படும், நாம அதை வாங்கிக்கிறோம். நாம வாங்கிக்கும் போது அடுத்த விஷயம் ஒரு விஷயமா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன, நீ ரெண்டு சம்பந்தப்படுறது, அந்த ரெண்டுத்துல ஒண்ணு தனி என்னவா வாங்கிக்கணும், பிரதானமா வாங்கிக்கணும், இன்னொன்னுத்த அப்பிரதானமா. அப்படிதான் வரும். புத்தியில புத்தின்றது ஒரு பாயிண்ட தொட்டு தாண்டா நீ அப்புறம் ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீ அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸை கிரியேட் பண்ணலாம்டா. ஓபன் பண்ணாம கிரியேட் பண்ண முடியுமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் இருக்கணும்ன்ற மாதிரி முதல்ல ஒண்ணு என்னவா இருக்கணும், விசேஷமா இருக்கணும்.
அப்புறம் என்ன ஆயிடும், நிறைய. இப்ப நன்யனுடைய அர்த்தம் ஒண்ணு இருக்கு, திங்கனுடைய அர்த்தம் ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு அர்த்தத்தையும் விஷயமாக கொண்டு உனக்கு போதம் வருதுன்னா அந்த போதத்துல யாரும் அவ ரெண்டு பேருக்குள்ள சம்பந்தம் என்னது, அன்வயகான்ற. அப்ப நன்யர்த்தமாகிய அபாவம் வியாபாரத்துல சேரப்போகுது. நீ வாங்கிக்கும் பொழுது நன்யர்த்தத்தை பிரதானமா வாங்கிக்க போறியா, வியாபாரத்தை பிரதானமா வாங்கிக்க போறியா? ஒன்னும் இல்ல, சொல்றேன் பாரு. அபாவத்தோடு கூடிய வியாபாரம்னு சொல்ல போறியா, வியாபாரத்துடைய அபாவம்னு சொல்ல போறியா? என்ன சார்னா அவங்க சொல்றதுதான் என்ன. நாளைக்கு உங்க மாமியாரத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவா, உங்க மாமியாரத்துக்கு உங்க ஆத்துக்காரி பேர் சொல்ல அவ ஆம்படியா வந்திருக்கான்னு சொல்ல போறான். உங்க அம்மா அப்பா ஆத்துக்கு சொல்லும் போது என்ன பண்ணுவா, உன் பேரை சொல்லி உங்க ஆம்படியா வந்திருக்கான்னு சொல்ல போறான். அதுதான்டா அது. ரெண்டு இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தா போறீங்க. ஹைலைட் யார பண்றீங்க? ஒருத்தரை ஹைலைட் பண்ணி தான் சொல்ல முடியும் இல்லையா? ரெண்டு மூணு பேரை சேர்த்து சொன்னாலும் கூட அவன் ஒண்ணுக்கு தான் விசேஷமா வாங்கிப்பான். இப்ப அது மாதிரி என்னன்னா இங்க பாரு, நன்யர்த்த விசேஷக போதேன்னார். நன்யனுடைய அர்த்தம் என்ன, அபாவம். அபாவத்தை விசேஷமாக கொண்டு ஒரு போதம் ஏற்படணும்னா அப்ப அதுக்கு முன்னாடி அது அந்த போதம் ஏற்படணும், அதுக்கு ஒரு ஹேத்து இருக்கணும். என்ன ஹேத்துன்னார், ஏன்னா என்ன தெரியுமா, சில பதார்த்தங்கள்லாம் தானா பாசிக்காது. அபாவஹா தோன்றதா? ஏன்? வெறுமே அபாவகான்னு உனக்கு புத்தியில தோணாது. ஒண்ணு இல்லடான்னா என்ன இல்லைன்னு சொல்லிட்டான்றான். ஒண்ணும் இல்ல விடுறான்ல, அதுதான்டா என்னன்னு சொல்லிட்டோன்றான் அவன். ஏன்னா அவன் ஒண்ணு இல்லைன்னு 1000 தடவை சொன்னாலும் இவனுக்கு அது வாங்கிக்க முடியல, கேட்ச் பண்ண முடியல, புத்தி ரீச் ஆக மாட்டேன்றது. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ற வார்த்தை இல்லையா, கேட்ச் பண்ண முடியலன்றான். என்னது கிரகணம்? அந்த சப்தம் ரெண்டும் ஒன்னா இருக்கு பாரு. கிரகணம்னா அதுதானடா, சப்த கிரகணம் அர்த்த கிரகணம்ன்ற. அர்த்தத்தை கேட்ச் பண்றதுன்றான். பிரத்யேத்தின்றான், புரிஞ்சுக்கிறது. ரீச் ஆகலன்றான். சப்தமும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்குது. இங்க இப்ப உனக்கு அந்த நன்யர்த்தம் அபாவம் இருக்கு பார், அதை விசேஷமாக கொண்டு ஒரு போதம் வரணும்னா அது தனியா வராது. அப்ப அதுக்கு ஒரு ஹேத்து இருக்கணும். என்ன ஹேத்துன்னா, தாத்து ஜன்யமான கிரியா இருக்கு பார், தத்விஷேகமான அத பிரகாரமாக கொண்டு ஒரு போதம் வரணும். புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், ந பச்சதி அப்படின்னா விக்ருத்தி அனுகூல வியாபாராபாவா. இப்ப முதல்ல பச்சதி தெரிஞ்சுட்டு, பச்சத்தின்னு சொன்ன விக்ருத்தி அனுகூல வியாபாரன்னு தெரிஞ்சுட்டு நானு சொன்னோன்னா அபாவகான்னு ஆயிடும். அப்ப நன்யர்த்தமாகிய அபாவத்தை விசேஷமாக கொண்டு ஒரு போதம் உனக்கு வரணும்னு சொன்னா தாத்து ஜன்யமான பாவனோபஸ்திதி உனக்கு என்னவா இருக்கணும், ஹேத்துவா இருக்கணும். அதாவது முதல்ல தாத்து ஜன்யமான இப்ப சொன்ன விஷயம்தான், தாத்து ஜன்யமா பச்சத்தின்னு நீ சொல்லி விக்ருத்தி அனுகூல வியாபாரம் போதம் வந்ததுக்கு அப்புறம் தான் அத நான் நிஷேதம் பண்ண முடியும். அப்ப நன்யர்த்தம் உனக்கு நன்யர்த்த விசேஷகமான போதம் வரணும்னா அதுக்கு முன்னாடி நீ கிரியாபதத்தை பிரயோகம் பண்ணி தீரணும். கிரியாபதத்தை பிரயோகம் பண்ணாதான் அந்த கிரியாபதத்துல உங்க பாவனா போதம் வரும். அப்பதான் அது பிரதியோகியாக அன்வயிக்கும். எங்க? அபாவத்துல. இப்ப பாரு, இதெல்லாம் நான் சொன்னலாம் அங்க இருக்கு பார். ததாச்ச அது வேற விஷயம். பிரகாரதா நன்யர்த்த விசேஷக போதே, அதை முதல்ல சொல்லிக்கணும். நன்யர்த்தமாகிய அபாவத்தை விசேஷமாக கொண்டு ஒரு போதம் ஏற்படணும்னா போதே இத்துக்தே போதம் பிரதி தாத்து ஜன்ய பாவனா உபஸ்திதி ஹேது. தாத்துலேருந்து உண்டாகக்கூடிய பாவனோபஸ்திதி. தாத்துலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம்டா, சப்தத்திலேருந்து அர்த்தம் உண்டாகிறதா, சப்தத்திலேருந்து ஞானம் உண்டாகிறதா? என்னடா சொல்லலாம், அழகா சொல்லுங்க பார்க்கலாம். சப்தத்துல இப்ப தாத்து ஜன்ய பாவனா உபஸ்திதின்னு இருக்கு. தாத்துன்றது சப்தம், பாவனான்றது அர்த்தம், உபஸ்திதின்றது என்னது, ஞானம். இப்ப தாத்து ஜன்ய பாவனோபஸ்திதின்னு சொன்னா தாத்துல இருந்து அர்த்தம் உண்டாகிறதா, தாத்துல இருந்து ஞானம் உண்டாகிறதா? தாத்துல இருந்து சப்தத்துல இருந்து என்ன உண்டாகிறது, அர்த்தத்துல இருந்து. எல்லாரும் சேர்ந்து கடஹா சொல்லுங்களா. கடஹா
குடம் உண்டாகலையடா, சப்தத்துல இருந்து அர்த்தம் உண்டாகுன்னு சொன்னியா இல்லையா? நாம 6 பேர் சொல்லிருக்கோம், கடஹன்னு சேர்ந்து சொல்லணும். 6 கட்டம் இங்க வரணுமா இல்லையா? சப்தத்துல இருந்து அர்த்தம் உண்டாகிறதுன்னு சொன்ன வரலையே. அதனால சப்தத்துல இருந்து அர்த்தம், சப்தத்துல இருந்து என்ன உண்டாகும்? சப்தத்துல இருந்து ஞானம் உண்டாகும். என்ன உண்டாகும்? சொல்லு மறுபடியும். கடஹா சொல்லு. கடஹா. இப்ப நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்குவா. கடஹான்றேன். இப்போ உனக்கு ஞானம் உண்டாச்சா, கட விஷயமான ஞானம் உண்டாச்சா? அப்ப சப்தத்துல இருந்து வெறும் ஞானம் உண்டாகிறதுன்றதும் தப்பு. சப்தத்துல இருந்து அர்த்தமும் உண்டாகாது, சப்தத்துல இருந்து மொட்டையான ஞானமும் உண்டாகாது, சப்தத்துல இருந்து அர்த்த விஷயமான ஞானம் உண்டாகும். இது கொழுக்கட்டை மாதிரி. அது உனக்கு மாவும் வரும், உள்ளுக்குள்ள பூர்ணமும் சேர்ந்து வரும். அது சப்தம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஞானம் இருக்கு பாரு, அந்த ஞானம் மொட்டையான ஞானமா இருக்காது. ஏன் தெரியுமா? ஞானம்னு சொன்னாலே என்னைக்கும் எப்படி இருக்கும்? சவிஷயமா தான் இருக்கும். கொழுக்கட்டைன்னு சொன்னாலே உள்ளுக்குள்ள கொழுக்கட்டைய ஞானமோ ஒண்ணு. கொழுக்கட்டை எப்படி எப்படி பூர்ணம் இல்லாம இருக்காதோ அதே மாதிரி ஞானம். அப்ப அதனால்தான் என்ன சொன்னாரு? தாத்துஜன்ய பாவனோபஸ்திதி ஹேதுன்னாரு. அவன் தாத்துஜன்ய உபஸ்திதின்னு சொன்னாலும் அங்க ஏதாவது விஷயத்தா சொல்லி ஆகணும். சரி, இப்போ எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்ப சரி பண்ணிக்கிறதுக்காக. சமயத்துல பங்கி போயிடும், அவர் என்ன சொல்ல வர்ற அது மறந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் தெரியும். அப்ப என்ன சொன்னார்? நன்யர்த்த விசேஷக போதே, நன்யர்த்தத்தை விசேஷமாக கொண்டு ஒரு போதம் வரணும்னா தாத்துஜன்ய பாவனோபஸ்திதி ஹேத்து. தாத்துலேருந்து உண்டாகக்கூடிய பாவனா ஜானமானது ஹேத்துவா இருக்கணும். ஆனால் தாத்துலேருந்து உண்டாகக்கூடிய பாவனா ஜானம் பிரதானமா தெரியக்கூடாது. எப்படி தெரியும்? அது பிரகாரமா தெரியும். அதான் பார், பிரகாரதா சம்பந்தம்னா அங்க சேர்த்துக்கோ. பிரகாரதா. அப்ப பச்சதி அப்படின்ற சப்தம் உனக்கு வியாபார விஷயமான போதத்தை எப்படி கொடுக்கும்? இங்க இருந்து அனுப்பும்போதே பையா நீ அந்த போதத்துல என்னவா போய் உட்காரணும்? விக்கி விநாயகராம் அவன் என்ன பண்றான்? அவன் தனியாவே அவனே நடுவில் உட்காந்து கடம் வாசிக்கிறான். அது சில இடங்கள்ல பெரிய ஆள் ஒருத்தன் கச்சேரி பண்ணானா இவன் ஓரம்தான் உட்காரணும், பிரகாரமா தான் இருக்கணும். அவன் இங்கே நான் நடுவில் உட்காடுறேன்னு சொன்னான் வாய்ப்பாடு. அப்ப அங்க கதம் அன்வயாத்தசிய. அப்ப பிரகாரதா சம்பந்தேன தாத்துஜன்ய பாவனோபஸ்திதி. இப்ப சப்தம் வெறும் பச்சதி அப்படின்னும் பொழுது அந்த பச்சதி ப்ரொடியூஸ் பண்ற அர்த்தம் எப்படி இருக்கும்? பச்சதின்ற இடத்துல பச்சதி ப்ரொடியூஸ் பண்ற அர்த்தம் எப்படி இருக்கும்? விசேஷமா இருக்கும். தேவதத்த பச்சதி, தேவதத்த கர்த்திருக்கா விகல்ப அனுகூலா. அது என்ன ஆயிடுது? இவன் தனியா பண்ணும்பொழுது இவன் தான் பிரதானமா இருப்பான். ஆனா தேவதத்தா நபச்சத்தின் போது யாருக்கு பிராதானியம் வந்துருது? அனர்த்தத்துக்கு. அப்ப அது எப்படி நீ அதை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணோம்? பச்சத்தியினுடைய அர்த்தம் எப்படி போய் உனக்கு சேரணும்? சேஷனமா போய் சேரணும். அது மாதிரி. அப்ப பிரகாரதா சம்பந்தேன தாதுஜன்ய பாவனோபஸ்திதே ஹேதுத்வஸ்ய க்ளிப்தத்வாத் நன்யர்த்த விசேஷக போதே. இதெல்லாம் எங்க உம்மண்டா? நான் நடுவில் உட்கார்றதா நான் சைட்ல உட்கார்றதான்ற சர்ச்சை எப்படா வரும்? கச்சேரி பண்றதா இருந்தா தானே ஆத்துல உட்கார்ந்து எங்க உட்கார்ந்தா. அப்ப பிரகாரதா இருக்கா விசேஷத்தா இருக்கான்னா எதை பொறுத்தவரல? போதத்தை பொறுத்தவரலதான் இல்லையா? அந்த போதத்துல பொறுத்தவரெல்லாம் பிரகாரத்தாவா விசேஷத்தான் அது சேர்ந்துக்கணும். இல்லைன்னா அவளுக்கு பிரகாரத்தா விசேஷத்தான்ற அம்சமே கிடையாது. இப்ப சாதாரணமா நான் நின்று அப்படி ஸ்தப்தமா அப்படி இது. இப்ப கடம் உலகத்துல கடம் ஒரு இடத்துல இருக்கா இல்லையா? அபாவமும் இருக்கா இல்லையா? அந்த ரெண்டும் இப்ப உனக்கு விசேஷமா இருக்கா அல்லது பிரகாரமா இருக்கா? இல்ல. அவாவ எப்படி எப்படி நீ போதம்னு வரும்போதுதான் கடத்தை பிரதானமாக கொண்டு அபாவத்தை விசேஷமா வைக்கிறதா இல்லையா? கட்டாபாவான்னு சொல்றதா இல்ல அபாவவான் கடஹான்னு சொல்லிட்டு அபாவத்தை கடத்துக்கு பிரகாரமா ஆக்கிறதா. அதுக்கப்புறம் சாதாரணமாக போதம் இல்லாத பட்சத்துல அவாவா எப்படி இருக்கலாம்? அப்படிதான் இருப்பா. சேரும்போதான பிரச்சனை. புரிஞ்சுதான் உனக்கு? போதம் பிரத்யேவ ஏதேஷாம் பிரகாரத்துவம் அதுவா விசேஷத்துவம் स्वतः तावत् तेषां तथा नास्ति. प्रकारता संबंधेन अनर्थ विशेषक बोधे धातुजन्य भावनोपस्थितेः हेतुत्वस्य
சேஷம் நன்யர்த்த நிர்ணயே வக்ஷயத்தே அப்படின்ட்டாரு. ததாச்ச பூதலே நகடஹ இத்தியத்ராபி சொன்ன உடனே நீ என்னமோ நன்யர்த்தம் திங்கர்த்தத்துல பாவனையில தான் அன்வயிக்கணும்னு சொன்னீங்க. பூதலே நகடஹன்னு சொல்றேன். அஸ்மின் வாக்கிய கிரியாபதமேவ நாஸ்தின்றார். நாஸ்தின்னு சொன்னா என்ன, நீ அஸ்தின்ற கிரியாபதத்தை சேர்த்துக்கூடான்னார். பூதலே நகடஹ இத்தியத்ராபி நகடஹ அஸ்தி இத்யேவ வக்தவ்யம். ஏன்னு கேட்டாங்க. ஏண்டா அப்படின்னார். ஏடா நன்யீதி அசமஸ்த நன்யவா சத்தியம். பூதலே ந घटः तत्र नन्य कथं विद्यते असमस्तः विद्यते. असमस्तनन्यः सुबन्तेन सह न अन्वयः इति एतावत् पर्यन्तं प्रतिपादितं. तर्हि तस्य कुत्र अन्वयः क्रियायाम्. तर्हि क्रियाप्रतिपादयः कश्चन शब्दः आवश्यकः किल. एवं च अस्ति इति प्रयोक्तव्यम्. ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு திருப்பி சொன்னார். நன்யர்த்த அபாவ விசேஷக போதா எதி தவ இஷ்டா. உன்னை அடுத்தது உனக்கு கடரூபமான காரியம் வேணும்னு சொன்னா காரணம் என்ன இருந்தாகணும். கடரூப காரியம் வேணும்னா காரணம் என்ன இருந்தாகணும். மிருத்திகா மண்ணு காரணம் வேண்டாமாடா. பட்டம் வேணும்னா என்ன வேணும். தந்து இருக்கணுமா இல்லையா. தந்து இல்லடா, தந்தூரின்னு முடிச்சிருவ போல இருக்கா. தந்து பட்டம் வேணா தந்து எப்படி காரணமோ கடத்துக்கு என்ன வேணும். அப்ப நன்யர்த்த விசேஷகமான போதம் உனக்கு வரணும்னா என்ன வேணும். தாதுஜன்ய பாவனோபஸ்திதி ஏறணும். அப்ப தாதுஜன்ய பாவனோபஸ்திதி விசேஷ பிரகாரத்தையா அது அந்த உபஸ்திதி இருக்கணும்னு சொன்னா அப்ப நீங்க எதை பிரயோகம் பண்ணி ஆகணும். திங்கந்தத்தை பிரயோகம் தாதுவை பிரயோகம் பண்ணியே தீரணும். தாது தனியா பிரயோகம் பண்ண முடியாதுன்றதுனால நீ என்ன பண்ணு, திங்கந்தமாவோ கிரதந்தமாவோ பிரயோகம் பண்ணி தீரணும். போ புரிஞ்சுதா. அதனால பூதலே கடோ நாஸ்தின்றதுல திங்கந்தம் இல்லையே. இங்க நீ என்ன பண்ணுவ. நன்யர்த்தம் திங்கந்தத்துல அன்வயிக்காது இருந்தாதான் அன்வயிக்கிறதுன்னு இதெல்லாம் கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. இல்லட்டா சேர்த்துக்க போன்ட்டார். தலைகீழ சொன்னா அவனுக்கு பாடம் இப்பதான் புரியும் அவனுக்கு. ததாச்ச பூதலே நகடஹ இத்யத்ராபி அஸ்தி இதி அத்தியாஹாரியம் பிரகாரதா சம்பந்தேன நன்யர்த்த விசேஷக போதே தாதுஜன்ய பாவனோபஸ்திதேஹ ஹேதுத்வஸ்ய க்ளுப்தத்வாத். அது ஹேது. அது முன்ன சொன்ன காரியத்துக்கு இது ஹேது. சேஷம் நன்யர்த்த நிர்ணயே வக்ஷ்யதே. ஏதாவது பாக்கி இருக்கா. ததாச்ச घटो नास्ति इत्यत्रापि अस्तित्व अभावः एव बुध्यते. न हि घटः न जायते. घटः न जायते नास्ति इत्यनेन धात्वर्थ भेदान्तरेण अस्ति विशेषः अंटार. அதாவது घटो न जायते तदनन्तरं घटो न जायते घटः नास्ति इत्यनयोः भेदः विद्यते एव न. नास्ति भेदः अंटार. जायते इत्युक्ते उत्पत्ति अनुकूल व्यापारः, अस्ति इत्युक्ते सत्तानुकूल व्यापारः. धात्वर्थ भेदः एव उभयोः मध्ये. परन्तु अन्यः भेदः धात्वर्थ भेदं विना अन्यः भेदः नास्ति इत्युक्ते घटो न जायते इत्यत्रापि व्यापारस्य एव निषेधः. घटो नास्ति इत्यत्रापि व्यापारस्य एव निषेधः என்றதுக்காக அந்த பதம் அந்த வாக்கியம் வந்தது. घटो न जायते घटः नास्ति इत्यनयोः धात्वर्थ भेदान्तरेण धात्वर्थ भेदं विना न हि विशेषः अस्ति. அந்த நஹி எங்க சேர்த்துக்கணும். धात्वर्थ भेदान्तरेण धात्वर्थ भेदं विना अन्यः विशेषः नास्ति इत्युक्ते घटो नास्तिயும் घटो जायतेவும் ரெண்டு இடத்துல நன்யர்த்தத்துக்கு விசேஷமா தான் அன்வயம் அப்படின்னாரு. முடிஞ்சிட்ட எல்லாமே. ஏவம் ச அசமஸ்த நன்ய எத்திர வித்யதே தத்ராபி கிரியாயாः आवश्यकता विद्यते. तदनन्तरं तथा यस्य च भावेन षष्ठी चेत्युदितं द्वयं यस्य च भावेन भावलक्षणம் அப்புறம் षष्ठी च अनादरे அப்படி இந்த ரெண்டு இடம் அனந்தரம் பவத்வா. ओम नमः पाणिनिकात्यायन पतंजलि शब्द विद्या संप्रदाय